மாவட்டத்தில் விலையில்லா விருந்துகம் சொல்லிட்டு இனி வரைக்கும் கிட்டத்தட்ட 1500 நாட்கள் கடந்து 2000 நாட்கள் கடந்தெல்லாம் இனி வரைக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். விலை இல்லாத எல்லாம் எங்களோட சொந்த பைசா, ஊழல் செய்யாத பைசா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பல திட்டங்கள் தலைவர் பயிலகம் தாம்பரத்தில் இன்னைக்கும் எங்க மாதோப்புல எங்க அந்த பக்கத்தில் இருக்க ஒரு பகுதி கழக செயலாளர் அந்த அண்ணன் அவரு ஒரு பயிலகம் நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1000வது நாள் இது வரப்போகுது. அந்த இடத்துல ஒரு குறைஞ்சது ஒரு 15 இருந்து 20 பசங்க ஃப்ரீயா இனி வரைக்கும் டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் இயக்கமா இருக்கும். ஆனா யாருக்கு தெரியும்? வெளியே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு தான், நற்பணின்ற ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் ஒரு விஷயம் வந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தல்ல எங்க ஆட்களை நிக்க வச்சு நம்ம தாம்பரம் தொகுதியில முடிச்சூர்ல 2வது இடம் எடுத்தோம். அதுக்கப்புறம் மாநகராட்சி தேர்தல், கவுன்சிலர் தேர்தல், அப்ப மக்கள் இயக்கத்துல இங்க இருக்க நம்ம அண்ணன் எங்க மாவட்டத்தின் பொருளாளர் எம்எல்ஏ வார்டிலே நின்று அந்த இடத்துல 2வது இடம் எடுத்தாரு. எங்களை பார்த்து எலெக்ஷன் என்னன்னு தெரியும், தற்கூறின்றீங்க. உங்களை மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டம் போட்டு 1 லட்சம் குண்டா கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அந்த டபரா குண்டா ஒரு குண்டா 700 ரூபாய் to 800 ரூபாய் இருக்கும். சரிங்களா? நீங்க கொடுக்குறீங்க, ஒவ்வொரு இடத்துல பொதுக்கூட்டம் போட்டு கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட வந்து அது ஒரு 70-80 லட்சம் ரூபாய் இருக்கும். உங்க சொந்த பைசாவில தான் அதை கொடுக்குறீங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? உங்க சொந்த பைசால தான் நீங்க ஒவ்வொரு மீட்டிங் போறீங்க. உங்க உழைச்ச பைசாலன்னு சொல்ல முடியுமா? ஆனா நாங்க பெருமையா சொல்லுவோம், இது எங்களோட சொந்த பைசா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட பைசா. எங்களால ஒரு சின்ன ஒரு டிபன் பாக்ஸோ ஒரு ஹாட் பாக்ஸோ ஒரு பொருளோ கொடுத்தா கூட நாங்க மக்களுக்கு விரும்பி எங்களோட சொந்த பைசா